இது தப்பு. நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு. ஏதாவது ஒரு வழி இருக்கும். நம்ம ஒரு பாதை கண்டுபிடிக்கலாம் பண்டிஜி. பாதைகள் நிறைய இருக்கு மல்சையா, பாதைகள் நிறைய இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போற? உங்க அம்மா பட்ட அவமானத்துக்கு நீ பழி வாங்க போற பாதையா, இல்ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற பாதையா? இத பார், பிதாமகர் பீஷ்மருக்கு இச்சாமிருத்தி வரம் கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா அர்ஜுனன் உருவாக்கின அம்பு படுக்கிலிருந்து எந்திரிச்சு மறுபடியும் யுத்தம் பண்ணிருக்க முடியும். ஆனா தன்னோட கடமையும் காலமும் முடிஞ்சிருச்சுன்னு அவருக்கு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் அவர் அம்பு படுக்கையில் கிடந்தார். இப்ப என் கடமையும் காலமும் முடிஞ்சிருச்சு மத்சயா. இப்ப அம்பு படுக்கையில நான் படுக்க போறேன். ஏன்னா என் அர்ஜுனன் தன் கடமையை செய்ய போறான். MF ஹுசேன், ரஸா, தயீப் மேத்தா, இவங்க எல்லாருக்கும் நடுவில் அனில் சருடைய பெயிண்டிங் யார் வாங்குவாங்க? Who will buy this painting? And for what reason? ராஜீவ், இந்த ஆர்ட் வாங்குற கூதியானுங்க இருக்கானுங்கல்ல, அவங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு வாங்குவானுங்க. இந்த பெயிண்டிங் எவன்டா வாங்குவான்? நான் கூட வாங்க மாட்டேன்டா, சத்தியமாக சொல்கிறேன். என்னை அவமானப்படுத்திடாத. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். Just like all great artists, ஒரு பெரிய கலைஞனுக்கு தன் கலை மேல எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? எல்லாரும் எழுந்து நின்று அவனுக்காக கை தட்டும் போது. இது வெறும் பெயிண்டிங் இல்ல, மாஸ்டர் பீஸ். வழக்கமா நீங்க பெயிண்டிங் ஆக்ஷன் பண்ணும்போது 2% கிடைக்கும்ல? ஆமா, நான் 10% தரேன். Take it or leave it. This painting by the young and upcoming artist Anil Ajmera. The bid will now start at 10 lakhs. So ladies and gentlemen, உங்கள யாராவது இதை விட அதிகமா கேட்க விரும்புறீங்களா? 15 lakhs. 15 lakhs. 15 lakhs for this very beautiful painting by a very promising artist Anil Ajmera from Rajasthan. 15 lakhs 1. 15 lakhs 2. 20 lakhs. 20 lakhs. 20 lakhs, ladies and gentlemen. 20 lakhs. 25 lakhs. 25 lakhs. Anybody for more? Surprising, isn't it? 25 இவங்கெல்லாம் lakhs. இவ்வளவு விலை கேட்கறாங்க. And that too for Anil's painting. Idiots. 25 lakhs 1. 25 lakhs 2. 30 lakhs. 30 lakhs. 30 lakhs. மொரின் கேக்குறான்னா அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். 31 lakhs. 31 lakhs. 35. 35 lakhs. 40 lakhs. 40 lakhs. 40 lakhs. 45 lakhs. 46 lakhs. 50 lakhs. 55 lakhs. 55. 60 lakhs. 65. 65 lakhs. Noreen, what are you doing? It's not worth 65 lakhs. போட்டு விடு. என் கௌரவத்துக்கு வர்த்தா இருக்கும் ருஸ்தம். 65 lakhs 1. 70 lakhs. 70 lakhs. Ladies and gentlemen, 70 lakhs for this painting. 70 lakhs 1. 70 lakhs 2. 70 lakhs 3. And sold to Maureen for an amazing price of 70 lakhs. Congratulations on it. Congratulations. Thank you and congratulations to you too. It's okay. மச்சத்தாடா. Yes. Dysentery, severe dehydration case. இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை செஞ்சுக்கிட்டானா? ஆமா. சில கைதிங்க ஜெயிலேயே இருந்திருந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க, அப்புறம் தற்கொலை பண்ணிப்பாங்க. நத்திங் நியூ. அட என்ன டாக்டர் நீங்க எப்படி சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சார் அவனை பார்த்திருக்காரு. ஏசிபி சார் வேற யாரையோ பார்த்து ஏமாந்துருக்கலாம். அவன் செத்து போயிட்டான். சார், அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணிட்டோமா? தப்பா அடையாளம் கண்டுபிடிக்கல, நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனை யாரு கடைசியா பார்த்தாங்க? டேய் ராஜீவ், நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லியா?
இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னால எப்படி முடியுது? How does he manage to do all these things so smoothly, man? ஒரு தெருவில் வாங்கின பெயிண்டிங்ல என் சிக்னேச்சர் அதுக்கு 70 லட்சம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன ராஜி, உனக்கு எப்படி தெரியும் அந்த மொரீனுக்கு இந்த பெயிண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு? ஒரு பொண்ணுக்கு பெயிண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வருதோ இல்லையோ, இன்னொரு பொண்ணு மேல கண்டிப்பா வரும். அண்ட் வி மேட் ஷோர் அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வரணும். ஷீ இஸ் ரைட். Lovely, Shantanu. Sorry, Maureen. It's all sold this time. But Shantanu, you know very well. Yeah. ஒவ்வொரு வாரமும் அக்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்குவேன். இப்ப நான் எதை போட்டுக்குவேன் அக்ஷனுக்கு? But, you know, some rich lady came from Mumbai and she bought everything. Oh, sorry ma'am. But actually, மொத்த ரெஸ்டாரண்ட் புக் ஆயிடுச்சு. What rubbish. You know very well. See, ஒவ்வொரு வீக் டியூஸ்டே நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் லஞ்ச் சாப்பிட வருவோம். How can you say this? Oh, I am very very sorry ma'am. I know. But actually ஒரு பர்சனல் படி நடந்துட்டு இருக்கு. So மொத்த ரெஸ்டாரண்ட்மே புக் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. How can she go in? Ma'am, actually அது அவங்களுடைய பர்சனல் பார்ட்டி தான். She is a big shot from Mumbai. Really very sorry. Bitch. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எஸ். உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? 4 ஆயிடுச்சே. அட மிஸ்டர் பாட்டியா, அண்ணா வந்துட்டாரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். That's my girlfriend, Tina. ஹலோ மிஸ்டர் அஜ்மீரா. Pleasure's all mine. உட்காருங்க. ஷூர். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம். A total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததுல வந்த பணம். ஆமா. நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்திருந்தேனே, அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார் வணக்கம். ஸோ மிஸ்டர் பாட்டியா, சார், உங்க டிராமா எல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேலையை பத்தியும் பேசுவோம். ஐ எம் ஷூர் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்காக வந்திருக்க மாட்டீங்க. யூர் ரைட் சார். தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கல்யாணம். அஜ்மேரா சார், 50 லட்சத்துல உங்க குடியும் முழுகி போயிடாது, என் தாகமும் தனியாது. ஸோ உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா கேன் வி டாக் 9 figures? மெக்கலன் 1926 உலகத்திலேயே மிகச்சிறந்த விலையுயர்ந்த விஸ்கி. என்னோட இந்த பெக் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதே 5 நிமிஷம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். 5 நிமிஷம்? That's all I need, sir. 3 வாரத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி நீங்க செலவு பண்ணுவீங்க. அந்த கல்யாண பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை என்னால உங்க இன்கமா மாற்ற முடியும். டச் டுலிப்ஸ்க்கு பதிலாக நாக்பூர் டுலிப்ஸ், கோல்ட் கட்லரிக்கு பதிலாக கோல்ட் பிளேட்டட் கட்லரி. என்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தில் நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சீப்பான வேலையெல்லாம் செய்வேன்னு உங்களுக்கு தோணுதா? திஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ். மனுஷன் எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறான்? மன்னிச்சிருங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண சிஏ வேலையை செய்ய முடியும். நான் சொல்றதை செஞ்சா உங்க பொண்ணோட கல்யாணத்துல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, இன்னும் சிறப்பாக நடக்கும்.